பிள்ளைகளே, அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னார். 40வது வசனத்திலே பார்க்கும்போது, பேதுரு எல்லாரும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தில் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவள் கர்த்தர் சொன்ன பிரேதத்துக்கு புற்புறம் அவள் முழங்கால் படியிடுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, மரித்து போன ஒரு சடலத்துக்கு பின்னால அவள் முழங்கால் படியிட்டு அவள் கொண்டு வந்த விசுவாசம் தேவனை கொண்டு வந்து அந்த இடத்திலே அவன் புகுந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் கடந்த காலங்களிலே, கடந்த வருஷம் கடந்து போன வருஷ காலங்களிலே அநேகர் இந்த இடத்திலே இப்படிதான் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். மரித்து போன ஒரு சகோதரிய சடலத்தை ஆண்டவர் மரித்து போனால் என்று சொல்லி அநேகர் அந்த இடத்திலே கூடியிருந்தோம். அநேகர் செபித்தாரு, கண்கள் கலங்கினது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய கையில நாடி நரம்பு கூட பிடிவெடுக்கவில்லை, எல்லாம் தளர்ந்து போய்விட்டது. மரித்து போனா என்று சொல்லி கூட பல்சு கூட கிடைக்கவில்லை என்று சொல்லி சொன்னார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் இயேசு வாழ்கிற சபையிலே கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்யும்படிக்கு ஜீவனோடு இந்த நாள் வரையிலும் 8 வருஷம் இருக்கும் அந்த சபை இன்றைக்கும் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, சபையில ஊழியத்தை தான் செய்தார்கள், ஆனால் மரித்தார். இந்த உயிரோடு எழுப்பினார் கர்த்தர். ஒரு பேதுருவை கொண்டு எழுப்பினது போல, எங்கள் ஊழியக்காரர் அப்போஸ்தலருடைய காலத்தில் ஊழியத்தை செய்தது போல கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு அநேக அற்புதத்தை அந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உயிரோடு உயிருள்ளவர்களாக காணப்பட்டார்கள். பிள்ளைகளும் அழுது கொண்டிருந்தது. அநேக விசுவாச பிள்ளைகளும் ஊழியக்கார பிள்ளைகளும் அநேகர் நாங்கள் அழுது கொண்டிருந்தோம். அந்த இடத்திலே கர்த்தர் விண்ணப்பத்தை, மானுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அவருடைய ஏக்கத்தை கண்டார். 40 உபவாசத்தின் அன்னை முடிவிலே கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படிக்கு தேவன் உதவி செய்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அற்புதம் தான் இயேசு வாழ்கிறார் ஊழியம் நடந்து கொண்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த ஊழியம் அப்படிதான். ஊழியத்தில் அநேக வியாதியஸ்தர்கள், அநேகர் தேவையில்லாத காரியங்களிலே குறை சொல்லிக் கொண்டு போவார்கள். ஆனால் கர்த்தர் உயிருள்ள தேவனை தரிசிக்கும்படிக்கு, உயிரோடு அழைத்த தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் அந்த இடத்திலே பேதுருவை கொண்டு அந்த தபித்தாளை எழுப்பினார் என்றால், பொற்களை எழுப்பினார் என்றால் கர்த்தர் நிச்சயமே நம்மை எழுப்ப வல்லமை உள்ள தேவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் விழுந்து போகக்கூடாது. உலகத்துக்குள்ளவர்களை நான் நம்பி விசுவாசிப்போமானால் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போனதாய் இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்திலே நான் உறுதிப்பட்டு நிற்போமானால் எல்லாவற்றையும் நாம் இழந்தாலும் கர்த்தர் நம் ஆத்தும ரட்சிப்பு விளேற பெற்றது. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகம் முழுவதும் நான் சம்பாதிக்கலாம், உலகம் முழுவதும் ஆசீர்வாதத்தை மேன்மை காணலாம் என்று சொல்லி நாம் நினைப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலை கொண்டிருக்காது. எப்படியோ நாம் சம்பாதிக்கிறோம், எப்படியோ நாம் சேர்க்கிறோம், எப்படியோ நம்ம அதை மேன்மைக்காக கொண்டு வருகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அது நமக்கு மேன்மையானது அல்ல, அது நமக்கு உயர்வானது அல்ல. நாம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே உண்மை உள்ளவர்களாக, ஆசீர்வாதத்திலே பொறுமையோடு நாம் பெற்றுக் கொள்வோமானால் நிச்சயமே அந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு பறித்து போகாது. அந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு வந்து போகாது. அது நிலைவரமான ஆசீர்வாதம். இந்த நாட்கள் நாம் பறிக்கப்படுவோம், அந்த ஆசீர்வாதம் நமக்கு பறிக்கப்படுவது என்றால் பிரியமான தேவ பிள்ளைகளே, அது பாபத்தினால் உண்டாகலாம், அது சாபத்தினால் உண்டாகலாம், அது அடுத்தவரை வஞ்சித்தவராய் இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அது நமக்கு நிலவரப்படுத்தாது. உண்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோமானால் நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்திலே நிலவரப்படும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு தங்கும். அந்த ஆசீர்வாதம் உண்மையாய் தங்கி இருக்கும். அது சாபத்தோடு வராது, மனுஷனுடைய போட்டிகள் பொறாமையில் வராது. பிரியமான தேவ பிள்ளைகளை, உண்மை உள்ளவனுக்கு
பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிற தேவன். பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் உண்மை உள்ள பிள்ளைகளாக உண்மையோடு இருக்கும்போது நாம் செய்கிற கையிட்டு செய்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வட்டி கடனுக்கு கொடுக்காதபடிக்கு, வட்டி கடன் வருகிறது என்று சொன்னால் ஏன் நமக்கு அது வருகிறது? நம்முடைய ஆசீர்வாதத்திலே முழுவதும் நாம் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. சத்துரு பல காரியங்களை கொண்டு வந்து நம்மை தடை பண்ணி கொண்டிருப்பான். பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஆசீர்வாதங்களையும் நன்மை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கடன் வாங்கினால் நீ கடன் கொடுப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்கு நாம் கடன் கொடுப்போமானால் நிச்சயமே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமே நாம் அதை திரும்ப கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுப்பதற்கு ஏதோ ஒரு வழியை நமக்கு ஆயத்தப்படுத்துவார். இல்லையே என்று சொல்லிக்கொண்டு நீ கதறிக்கொண்டு இருக்கும்போது நிச்சயமாகவே இருக்கிறவராகவே உன்னை அழைத்து கொடுக்கிற தேவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்டதுதான் எங்களுடைய ஊழியம். கர்த்தர் அதை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கும்போது, கண்ணீரோடு இருக்கும்போது, இன்றைக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி எங்கள் ஊழியக்கார் கலங்கி கொண்டிருக்கும்போது நிச்சயமே யாரை கொண்டங்கிலும் கர்த்தர் இந்த காரியத்தை எங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லாமே விசுவாச வாழ்க்கை, எல்லாமே விசுவாசத்துல செய்யப்படுகிறது, எல்லாமே விசுவாசத்திலே நம்பப்பட்டு நடத்தப்படுகிறது. சிலர்கள் சொல்வார்கள் கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது என்று சொல்லி சிலருடைய உபதேசங்கள் இருக்கும். கடன் வாங்கினால் அது செலுத்தும்படிக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். வாங்கினால் சிலருக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லாமல் இருந்தால் அதை மன்னித்து போக வேண்டியது கடமை, நம்மள் இருந்த கடமை. பிரியமான தேவ பிள்ளைகளை, கட்டாயத்தினாலும் அல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளை, கட்டாயத்தின் பேர்ல அல்ல, நம் இதயத்தில் ஆண்டவருக்காக செய்திருக்கிறோம் என்று சொல்லி நான் செய்வோமானால் நிச்சயமே இதனுடைய பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்ன? ஆசீர்வாதம் தொற்கால் அந்த தான தர்மம் செய்த பின்புதான் கர்த்தர் அதை நினைப்பூட்டி பேதுருவை கொண்டு உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு சாட்சியாக மாற்றப்பட்டதை நான் பார்க்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர்களை 41வது வசனத்தை நான் பார்க்கும்போது, அவன் அவர்களுக்கு கை கொடுத்து அவளை எழுப்பம் பண்ணி பரிசுத்தவான்கள் விதவைகளை அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவளை நிறுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே, பிரியமான தேவ பிள்ளைகளே, அவளை உயிருள்ளவளாக உயிருள்ளவனாக அவளை காண்பிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அது தான தர்மம். நீ இன்றைக்கு செய்கிற தான தர்மம் உன் பரலோகத்தில் அந்த பொக்கிஷம் உனக்கு உண்டாகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ பூமியில எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் பூமியில எதை கட்டவிழ்த்தீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் பரலோகத்தில் நீங்கள் கட்டுவீர்கள். ஆனால் நிச்சயமே நீங்கள் செய்கிற பிரயாசங்கள், நீங்கள் செய்கிற நன்மைகள், நீங்கள் செய்கிற உழைப்புகள் எல்லாம் வீண் ஒரு நாள் போகாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை மேல்நோக்கி கொண்டு போவாரே தவிர இன்றைக்கு நீ ஏதோ ஒரு காரணத்திலே சாபத்தினாலும் பிதாக்களுடைய அக்கிரமங்கள், முன்னோருடைய பாவங்கள், சாபங்கள் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆடிக்கொண்டிருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, சாபத்தை உடைப்பதற்குத்தான், பாவத்தை உடைப்பதற்குத்தான் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் நாம் அவருடைய ஞானஸ்நான சத்தியத்தை கை கொண்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய சத்தியத்தை கை கொண்ட தேவ ஜனம், ஆண்டவரை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படிக்குத்தான் ஆண்டவர் இந்த சாபத்தை முறியடிக்கும்படி நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மளை தெரிந்து கொள்வதற்கு நோக்கமே இந்த சாபத்தை நம்மை விட்டு மாற்றும்படிக்குதான் பரலோகத்தின் தேவன் அதை கிரியை செய்ததை நான் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே பார்க்கும்போது அதைத்தான் அவர் சொல்லுகிறார். 42ஆம் வசனத்தை பார்க்கும்போது, யோப்பா பட்டணம் பற்றி நன்கும் தெரிய வந்தது. அப்போது அநேகர் கர்த்தரை விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த பட்டணம் முழுவதும் நற்செய்தி வெளிப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, தொற்கால
தபித்தாளை ஆண்டவர் எழுப்பினபடியினாலே, தபித்தாளை எழுப்பினபடியினாலே, அவள் நற்கிரியை செய்தபடியினாலே, அவள் அந்த இடத்துல கர்த்தருக்கென்று மகிமை ஒரு பாத்திரமாக அவளை கர்த்தர் தெரிந்து வந்த நோக்கத்தை கர்த்தர் அறிந்து, கர்த்தர் அவளை மேன்மைப்படுத்தவும், கர்த்தர் அவளை உயர்த்தவும், கர்த்தர் அவளை பெரிய காரியங்களை செய்யவும், கர்த்தர் பொற்காலை கர்த்தர் மேன்மை உள்ளதாக கண்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் நாம் நற்கிரியை செய்வோமா? நாம் ஆண்டவருக்காக பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்வோமா? பாருங்கள், பவுல் ஊழியம் செய்த காலத்திலே அங்கே பார்க்கும்போது அவன் மேல் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அங்கே ஊழியம் செய்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அநேகர் அந்த இடத்திலே கடந்து போனார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, அந்த இடத்திலே பார்க்கும்போது ஐதீகு என்ற ஒரு மனுஷன் காணப்பட்டான். அவன் காணப்பட்டது அவன் மெத்தையில இருந்து பேதுருடைய பிரசங்கம் நெடுநேரமாய் காணப்பட்ட நேரத்திலே அவன் பவுல் பேசிக்கொண்டு இருக்கும் போது ஐதீகு நித்திரை மயக்கம் அடைந்தவனாய் கீழே மெத்தையிலிருந்து கீழே விழுந்து அவன் மூன்றாம் மாடியிலிருந்து கீழே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவன் செத்து விழுந்ததை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, கூட்டிக் கொண்டு வந்தவர்கள் அவரை வேதனைப்பட்டார்கள். நாங்கள் எப்படி இவனை கூட்டிக் கொண்டு போக முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவன் பவுல் கீழே இறங்கி போய் அவனை ஐதீகை தூக்கி அவனை உயிருள்ளவனாக அவருடைய கையிலே கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பவுலுடைய வைராக்கியம், அப்படிப்பட்ட ஊழியங்கள், இந்த நாட்களில் அப்போஸ்தலருடைய ஊழியங்கள் வைராக்கியம் உள்ளது. கர்த்தர் ஜீவனோடு எழுப்புவதற்கு வைராக்கியம் உள்ளது. இஸ்ரவேல் சபை என்று சொல்லி நாம் கர்த்தர் பெயர் கொடுத்த சபை, தீர்க்கதரிசன சபைக்குள்ளே கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு உயர்வை கொண்டு வருவார் என்றால் நிச்சயமே கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே பார்க்கும்போது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்ன, அங்கே ஒரு வியாதியஸ்தர் பலவீனப்பட்டு, ஒரு சகோதரி பலவீனப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பேதுருடைய மாமி. பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே பார்க்கும் 1ஆவது அதிகாரத்திலே 30வது வசனத்திலே பார்க்கும்போது அந்த சீமோனுடைய மாமி ஜெரமாய் கிடந்தாள். உடனே அவளை குறித்து அவர் சொன்னார் என்று அவளை குறித்து இயேசுவிடம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பேதுருடைய மாமி அங்கே அவர் சொல்லுகிறார், சீமோனுடைய மாமியாகிய ஜெரம். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவள் பலவீனப்பட்ட பலவீனம் அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே தான் அவள் காணப்பட்டாள். பிரியமான இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஒரு பணிவிடை செய்ய முடியாமல் காணப்பட்ட அந்த நேரத்திலே தான் அவள் ஆண்டவர் அந்த இடத்திலே போய் அவர் கிட்டே அவளை கைப்பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜெரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்போது அவரை பணிவிடை செய்தாள். யாருக்கு பணிவிடை செய்தாள்? இயேசுவுக்கு பணிவிடை செய்தாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் பலவீனப்படுகிற பலவீனங்கள் உண்டு. இந்த நாட்டில் பணிவிடை செய்ய ஊழியத்தில் அநேக பலவீனங்கள் போராட்டங்களை கொண்டு வரும். பிசாசான பல விதங்களிலே போராடி கொண்டிருப்பான். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிற தேவன். கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டுமானால் அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் பணிவிடை செய்யும்படிக்கு கர்த்தர் அந்த இடத்துல கையை பிடித்து அவர் தூக்கினதை பார்க்கிறோம். விடுதலை உண்டானது, கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறோம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும். கர்த்தருக்காய் செய்ய வேண்டிய பணியிலே, கர்த்தருக்காய் ஊழியக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையிலே, ஊழியக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்திலே நாம் உண்மை பொறுப்புள்ளவர்களாய் செய்யும் போது நிச்சயமே கர்த்தர் நமக்கு எந்த வியாதி வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மை தூக்கி அவர் விடுகிற வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மை அவர் தூக்கி விடுகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். பிரியமான தேவ பிள்ளைகளே,
நாம் ஆண்டவருக்காக எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிறோம், எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறோம், எப்படிப்பட்ட நிச்சயத்தோடு நடக்கிறோம். அந்த நிச்சயம் நமக்குள்ள வேண்டும். நம்மளுடைய ஓடுகிற ஓட்டம் நிச்சயம் இல்லாமல் ஓடேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, பந்தய பொருளுக்காக ஒருவர் ஓடுவானான நிச்சயத்தை அவன் ஓடுவான். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியுமானால் நிச்சயமே ஓடுகிற ஓட்டம் வீணாய் போகாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் சமூகத்திலே நிச்சயத்தோடு ஓடுவோம். ஆண்டவருக்கு பிரியமுள்ளவராய் ஓடுவோம். ஆண்டவருக்காய் வைராக்கியம் உள்ளவராய் ஓடுவோம். ஆண்டவருக்கு பிரியமானதாய் ஓடுவோம். ஆண்டவருக்கு ஓடுகிற ஓட்டத்திலே உண்மை உள்ளவராய் ஓடுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேகர் ஓடுகிற ஓட்டம் வீணாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு அற்புதம் வேண்டும், ஏதோ ஒரு நன்மை வேண்டும், ஏதோ ஊழியம் செய்ய வேண்டும், ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டும். அநேக பாடுகள் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உபத்திரவம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே அநேக வியாதிகள், போராட்டங்கள், அவருக்கு அநேக நிந்தனைகள், அவமானங்கள், கல்லறிகள் கடந்து வந்தது உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் அவரை அதெல்லாவற்றையும் சகித்துத்தான் இந்த ஊழியத்தை, அவர் 3.5 வருட ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சமூகத்தில் நிறைவேற்ற வேண்டிய காலம், ஆண்டவருக்காய் செய்ய வேண்டிய காலம். ஆண்டவர் எவரை முன்குறித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவரை முன்குறித்திருக்கிறார். நமக்கு ஒரு நிச்சயம் இல்லாமல் நாம் இந்த ஓட்டத்தை ஓட முடியாது. நிச்சயத்தோடு கிறிஸ்துவோடு கூட ஓடுவோமானால் நிச்சயம் அந்த ஓட்டம் மகிமை உள்ள ஓட்டமாய் இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக வைக்கப்பட்டிருக்க ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளை, நமக்காய் ஓடுகிற ஓட்டம், இந்த செய்திகளை கேட்கிற தேவ பிள்ளைகள், நாம் ஓடுகிற ஓட்டத்தை நாம் ஓடும் போது, நிச்சயத்தோடு ஓடும் போது நிச்சயமே கர்த்தர் நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க பங்காளிகளாக காணப்பட முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அந்த ஓட்டத்திலே நிருசாரமாய் இருப்போமானால், ஏதோ நம்முடைய ஓட்டத்தை எங்கேயோ கலந்து விட்டு நாம் ஓடுவோமானால் நிச்சயமே நம்முடைய ஆசீர்வாதத்திலே பங்கு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பங்கு பரலோகத்தில் இருக்கிறது. பூமியில எதை எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்கிற நம்பிக்கை நம்மை விட்டு மாற்ற வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை உள்ள சிறைகளை அரணுக்கு திரும்பு. இன்றைக்கே இரட்டிப்பான் நன்மை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆனால் நிச்சயமே கர்த்தரோடு கூட நம்முடைய உறவு இருக்க வேண்டும். தேவனோடு கூட நம்முடைய அழைப்பு இருக்க வேண்டும். நாம் அந்த அழைப்பிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் ஆண்டவருக்காக எதை செய்து எப்படி வாழ்கிறோம் என்பதை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். நம்மை கொடுக்கிற நாம் மற்றவர்களுக்கு சாட்சி இருக்க வேண்டும். அந்த சாட்சி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே அது ஓசையிடுகிற வெங்கலத்தை போல, கைத்தாளத்தை போல போய்விடும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய சாட்சிகள் ஜீவனுள்ள சாட்சிகளாக நாம் நடக்கிற நடக்கை, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கை, நாம் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வோமானால் இந்த தேசத்தை ஜெயிக்க நம்மளால் கூடும். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவருக்காக எதை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி ஆண்டவருக்காக ஓடுகிறோம். இன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பலவீனம் என்று சொன்னாலே நாம் மருத்துவமனையை நாடுகிறோம். கர்த்தரோடு நெருங்குவதற்கு நாம் பயப்படுகிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் விசுவாசித்து கர்த்தருக்குள்ளே வாழும்போது நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்கள் விசுவாசம் மற்றது ஆனனாலே பிசாசு பல தந்திரங்களை, உபாய தந்திரங்களை கொண்டு வந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கேயோ அழிய பண்ணுகிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அழிவை அவன் கொண்டு வருவதற்கு காரணம் நாம் ஆண்டவரோடு கூட சரியில்லாதபடினாலே நம்முடைய ஆசீர்வாதம் எங்கேயோ தவறி போகிறது என்று சொன்னால், நாம் விசுவாசத்திலே உண்மை இல்லாதபடினாலே விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி நம்பிக்கையில கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ஐக்கியத்திலே நாம் உருவாகும் போது நிச்சயமே நம்முடைய ஆசீர்வாதம் எங்கும் போகாது. பிரியமான தேவ பிள்ளைகளே,
நாம் தேவனுடைய ராஜ்யத்தை மகிமையாக முதலாவது ராஜ்யத்தை நீரை தேடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை நிச்சயமே நீ தேடுவாயானால் ஒருபோது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக எதை செய்கிறோம்? ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறவன் என் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டுமானால் முதலாவது கர்த்தருடைய மகிமையை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நாம் இதில் நிலைநிற்க வேண்டும். நாம் கர்த்தருக்காய் வைராக்கியம் கொள்ள வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை பின்பற்ற வேண்டும். நாம் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமா நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆத்துமா நஷ்டப்பட்டு நஷ்டேடு மாறாதபடிக்கு நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்துக்குள்ளே வளர்ந்து கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறுதி ஜெபத்தை ஆச்சரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்க வைத்தீரே, உமக்கு நன்றி. ஒன்றும் தெரியாத என்னை நீர் கொடுப்பதற்கு கர்த்தர் இந்த இடத்துல தெரிந்து கொண்டீரே, நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகள் விசுவாசத்துல உறுதிப்படுத்தட்டும். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருக்கட்டும். ஒரு மனுஷர் மருத்துவங்கள் அல்ல, மனுஷனை அல்ல, தேவனை சார்ந்து கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சதத்தை ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நம்பி ஆண்டவர் அந்த வார்த்தைகளுக்கு செவியெடுத்து நாங்கள் நடப்போமானால் நிச்சயமே கர்த்தர் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை உதாசனம் பண்ணிவிட்டு ஊழியக்காரருடைய வார்த்தைகளை உதாசனம் பண்ணிவிட்டு நாம் எப்படியோ நடப்போமானால் நிச்சயமே அந்த வார்த்தை நமக்கு கிரியை நடப்பிக்க மாட்டாது. இயேசுவே, இந்த நாட்களில் கேட்ட வார்த்தையின்படி பிள்ளைகள் விசுவாசித்து ஆண்டவர் நம்பிக்கையோடு இன்றைக்கு மறுத்தான் நான் தேவ ராஜ்யத்துக்கு போவேன் என்ற ஒரு நிச்சயம் ஒவ்வொருவருக்கு வெளிப்பட வேண்டும். அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டு குடும்பங்களாயிருந்தாலும் பிள்ளைகளாயிருந்தாலும் விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஜீவனுள்ள தேவனை தரிசித்து அவரோடு கூட நாம் மகிமைக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் பங்காளிகளாய் காண கர்த்தர் நம்மை ஆண்டவர் வரும் வரை அழைத்து கொண்டு போகும் வரைக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய மகிமை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.